நீதிமான்களின் தேவராய் இருக்கிற நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 31:18. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. துதிக்க நீதிமொழிகள் 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நாம் வாழும் இவ்வுலகம் அநீதியும் அநியாயமும் நிறைந்த உலகமாய் இருக்கின்றபடியால் நீதியாய் வாழ தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு அநேக இக்கட்டுகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாளில் அரசாங்கத்தில் பணியாற்றுகிற நீதிமான்களுக்காகவும் மற்றும் உயர் பதவி வகிக்கிற நீதிமான்களுக்காகவும் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் தாழ்த்தப்பட்டு போகும்படிக்கும் நீதிமான்களுடைய நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்படப்படிக்கும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதத்தில் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றபடியால் அந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.